சங்கீதா என்ன ஆவாங்க, விஜய் என்ன ஆவாங்க? இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா, நீ என்ன ஆவ? இந்த மாதிரி கொள்ளையடிச்சா யோசிச்சு பாருங்க. ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை, அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துரைமுருகன் தனிமவள கொள்ளை, அதுக்கப்புறம் நேரு நகர்ப்புற வளர்ச்சி, இப்படி 3 பேர் 50,000 கோடி அடிச்சானா இந்த வந்துட்டாரு மூர்த்தி. மதுரையில இருந்து வெக்கமே இல்லாம மதுரையில இவருக்கு ஓட்டு வேற போடுறீங்க. எதுக்காக ஓட்டு போடுறீங்க சொல்லுங்க பாப்போம். இது ஆர்கனைஸ்டா கொள்ளையடிக்கிறதுக்கா? 65,000 கோடிடா இந்த நாட்டை விட்டு போயிருக்கோம். இந்த 4 பேர் சேர்ந்து 4 அமைச்சர் சொல்லிடுவோம். இன்னும் எல்லா அமைச்சரும் சொல்லிடுறேன். இந்த 4 அமைச்சர் சேர்ந்து அடிச்சு கொள்ளப்பட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலனா அதுல பாதி அளவு எப்படியும் ஸ்டாலின் கொடுத்து போயிருக்கும். 1 லட்சம் கோடி அவருக்கு இருக்குமா? எல்லா பேரும் சேர்ந்து காசை கொள்ளையடிச்சு துபாய் போன்ற வெளிநாட்டுக்கு அனுப்ப போறாங்க. ஹவாலா மூலமா அனுப்பிடுவாங்க. நீ என்ன பண்ணுவ? லட்சத்துக்கு போயிடும் நாடு. இத பத்தி பேசுறானா எந்த மீடியாவும் பேசுறது இல்ல. மக்களுக்கு என்னன்னா அடுத்தவங்களை பத்தியே பேசி ஒரு சுவாரஸ்யம் தெரிய பழகிடுச்சு. இதனால ஏதாவது பிரயோஜனம் சொல்லுவோம். 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் ஒரு விஷயத்தை பேசிட்டீங்க. நீ பேச வேண்டிய திருத்த வேண்டிய விஷயம் இருக்குது. அதுல கவனம் செதறி இந்த பக்கம் திருப்பி திமுக எவ்வளவு பெரிய ராஸ்கலா இருப்பான். அவன் பண்றதே திமுக நான் சொல்றேன். ஆனா நீ விழிப்புணர்வு ஆக வேண்டியது. இதுக்கு மேல நீங்க விட்ட அடுத்த 5 வருஷம் 10 லட்சம் கோடி கடன் ஆயிட்டு எல்லாம் ஓடி போய் இவன் பிள்ளை குட்டி இவட பேர பிள்ளைலாம் இங்கே இல்ல. எப்ப நீங்க இருக்கவும் மாட்டான். எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவா. எல்லாம் வெளிநாடு போயிடுவாங்க. ஏன்னா காசு அடிச்சு வெளியே குமிச்சு வச்சாங்க. நீ இந்த நடுத்தருக்கு வரப்போற.